அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டத்திலே எல்லா மக்களுமே பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு நம்முடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவராய கடவுள் நம் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு விடுகின்றார். நம்முடைய சொல்லையும் நம்முடைய செயல்களையும் நம்முடைய வாழ்வையும் சீர்தூக்கி பார்ப்பதற்காக, ஆராய்ந்து பார்ப்பதற்காக இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு விடுகின்றார். அதனால்தான் இந்த 3 வாசகங்களுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு குடும்பத்திலே பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நியமனங்களையும் கட்டளைகளையும் கொடுத்து பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்பிப்பது போல, ஆண்டவராய கடவுளும் தம் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக நியமனங்களையும் கட்டளைகளையும் கொடுத்து மக்களை இறைவாக்கினர் வழியாக வழிநடத்தி வந்திருக்கின்றார். அதே போல இந்த நாளிலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப நமக்கு நீதி கிடைக்கும், நம்முடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை இந்த நாளின் நற்செய்தியிலே இயேசு தெளிவாக கூறுகின்றார். இந்த காலகட்டத்திலே நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த தொற்று நோய் இல்லாத காலகட்டத்திலே ஒவ்வொருவருமே பரபரப்பாக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து பார்க்க தவறி இருந்திருப்போம். ஆனால் இந்த காலகட்டத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்க அழைப்பு விடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய கட்டளைகளை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடைபிடித்திருக்கின்றோம், கடவுளுடைய வார்த்தைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை வாழ்வில் வாழ்வாக்கி இருக்கின்றோம் என்பதை நாளை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நாம் ஒவ்வொருவருமே இந்த ஞாயிறை நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஞாயிறாக நாம் நினைத்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தும் எண்ணி பார்த்து அதற்காக மனவருந்த இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்முடைய நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்தும் அடியார்களாகிய எங்களிலும் அருள் கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எம் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கின்றீர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 13 மற்றும் 16 முதல் 19 முடிய. ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீது நீர் கருத்தாய் இருக்கின்றீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சி உரிமையை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயப்படும் போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகின்றீர். அதை அறிந்திருந்தும் செருக்குற்று போரை அடக்குகின்றீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகின்றீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கின்றீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல் புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நம்பிக்கையினால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கின்றீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாட வேண்டிய பல்லவி.
திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 26, 27. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வர்க்கம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவியாயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளையும் விதைத்து விட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விடச் சிறியது. ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளை விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன்,
உலகத் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார்: நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன், வயல் இவ்வுலகம், நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள், களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள், அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு, அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலகம் முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிக்கட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 3 வாசகங்களையும் நாம் வாசிக்க கேட்டோம். 3 வாசகங்களும் நம்முடைய இந்த மண்ணுலக வாழ்விற்கு பிற்பாடாக உள்ள இறப்பு, உயிர்ப்பு, தேர்வை பற்றி மறைமுகமாக எடுத்துரைப்பதை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த மண்ணுலக வாழ்வை முடித்துவிட்டு விண்ணுலக வாழ்வுக்கு எது எதெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இயேசு தெளிவாக தம் சீடரின் வழியாக, மக்களின் வழியாக எடுத்து கூறுகின்றார். இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் பிற மனிதருக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த தாக்கம் ஒரு மனிதருக்கு வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு வித்திட வேண்டும் என்பதுதான் இயேசு இந்த நாளில் கூறக்கூடிய முதன்மையான செய்தியாக இருக்கின்றது. ஒருவருடைய தாக்கம் எதிர்மறையாக இருந்தது என்றால் தாக்கப்படக்கூடிய அந்த நபரும் எதிர்மறையாக இருப்பார். அதனால்தான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதரும் வாழுகின்றார்கள். அந்த வாழக்கூடிய மனிதர்களை இறைவன் வழிநடத்துகின்றார். அந்த வழிநடத்தக்கூடிய இறைவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக நல்ல ஒரு தாக்கத்தை இந்த மண்ணுலகில் ஏற்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இயேசு இந்த நாளிலே ஒவ்வொருவருக்குமே கூறுகின்றார். முன்னுரையில் சொன்னது போல கடவுள் பல நியமங்களையும் கட்டளைகளையும் ஒவ்வொருவருக்குமே கொடுக்கின்றார். எல்லா மக்களும் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், அந்த நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிப்போர் விண்ணுலக வாழ்வுக்கு தகுதியுடையோராக கருதப்படுவார்கள் என்பதை பழைய ஏற்பாட்டிலிருந்தே கடவுள் காலம் காலமாக மக்களுக்கு இறைவாக்கினர்கள் வழியாக உணர்த்தி கொண்டே வருகின்றார். புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவின் வழியாக மக்கள் கடவுளுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய மகன் வழியாகவே எடுத்து கூறுகின்றார். எல்லாமே சொன்ன பிற்பாடும் மக்கள் எப்படி எடுத்துக் கொள்கின்றார்கள்? அதனால்தான் என்னுடைய சொல்லாலும் என்னுடைய செயலாலும் என்னுடைய வாழ்வாலும் நான் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ப எனக்கு கைமாறு கிடைக்கும். அதனால்தான் அந்த கைமாறு என்பதுதான் என்னுடைய இறப்பிற்கு பிற்பாடாக, உயிர்ப்பிற்கு பிற்பாடாக, தீர்வு நாளின் போது அந்த கைமாறு இறைமகன் வழியாக எனக்கு கொடுக்கப்படும். அந்த கைமாறுக்காகத்தான் நாம் ஒவ்வொருவருமே இன்றைய காலகட்டங்களில் நாம் ஆயத்தப்படுத்தப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளுமே நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக பல காரியங்களை செய்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுக்காக பல காரியங்களை செய்தாலும் நாம் நமக்காகவும் சில காரியங்களை செய்கின்றோம். நமக்காக சில காரியங்களை செய்கின்ற பொழுது அந்த காரியங்கள் அனைத்துமே சுயநலமாக மாறுகின்றது, பிறரை பாதிக்கக்கூடியதாக மாறுகின்றது. ஆனால் இயேசுவுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே பிறருக்கு நல்வழி காட்டக்கூடியதாகவும், பிறருடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு
வழிகாட்டியாகவும் இருக்கின்றது. அதனால்தான் இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஒரு முன்னோடி, நல்ல ஒரு வழிகாட்டி, நல்ல ஒரு உதாரணம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாளும் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு முன் உதாரணமாக சொல்லப்படுகின்றது. இந்த நாளில் நற்செய்தி வாசிக்கப்பட்ட இந்த வாசகங்கள் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 3 உவமைகளை சொல்கின்றார். களை விதை உவமை, புளிப்பு மாவு உவமை, கடுகு விதை என்று சொல்கின்றார். இந்த 3 உவமைகளையும் எடுத்துக்கொண்டோம் என்றால் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உவமைகளாக இயேசு வலியுறுத்துகின்றார். அதனால்தான் இந்த நாளின் முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் கனிவோடு தீர்ப்பிடுகின்றார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். அதே போல கடவுள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் பொறுமையோடு ஆளுகின்றார் என்பதையும் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த கனிவோடு தீர்ப்பிடுதலும் பொறுமையோடு மக்களை ஆளுதலும் கடவுளுக்கு ஏற்ற பண்பாக இருப்பதை நாம் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அதே போல கடவுள் நமக்கு நன்னடத்தையில் வழிநடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். நாம் நம்முடைய பாவத்திலிருந்து மனம் மாற வேண்டும் என்று விருப்பம் கொள்ளுகின்றார் என்பதை முதல் வாசகத்தினுடைய கடைசி வாக்கியத்தில் வாசிக்க கேட்டோம். எல்லாமே கடவுள் நம் ஒவ்வொருவருக்குமே கொடுக்கக்கூடிய சிறந்த வழிகாட்டிகளாக இருக்கின்றது. ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, அல்லது கடவுளுக்கு விருப்பமான காரியங்களை நம்ம வாழ்வில் செய்தாலும் அதற்காக நாம் மனம் வருந்தி அதிலிருந்து திருந்தி வாழுகின்ற பொழுது கடவுளது இரக்கத்தை கனிவை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதனால்தான் கடவுள் பொறுமையோடு நம்மை ஆளுகின்றார் என்பதை முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். 2வது வாசகத்திலே நாம் என்னென்னலாம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து சொல்ல வேண்டும் என்று பெருமூச்சு விட்டு நினைக்கின்றோமோ அது அனைத்தையுமே தூய ஆவியானவர் அறிந்து நமக்காக பரிந்து பேசுகின்றார் என்பதை 2வது வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். நாம் நம்முடைய குற்றங்கள், குறைகள், தெரியாமல் செய்த பாவங்கள் அல்லது தெரிந்து செய்த பாவங்கள், கடவுளை விட்டு விலகிய தருணங்கள் அனைத்தையும் எண்ணி பார்ப்பதற்காக மனம் வருந்துகின்ற பொழுது, அந்த மனம் வருந்தி மனம் மாறு வருகின்ற பொழுது, பெருமூச்செறிந்து கடவுளிடம் மன்னிப்பு கேட்க வருகின்ற பொழுது அதை உணர்ந்து கொண்டு தூய ஆவியானவர் நமக்காக தந்தையாம் கடவுளிடம் பரிந்து பேசுகின்றார் என்பதை 2ஆம் வாசகம் விளக்குகின்றது. 3ஆம் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் களை விதை உவமை. களை விதை உவமை என்று பார்த்த உடனே 2ஐயும் வளர விடுங்கள் என்று கூறுகின்றார். இந்த உலகத்திலே கடவுள் எல்லாருக்குமே கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடை என்னவென்றால் சுதந்திரம் தான். அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி கடவுளை பின்பற்றுபவர்களும் இருக்கின்றார்கள், கடவுளை பின்பற்றாத மக்களும் இருக்கின்றார்கள். அதனால்தான் உலகம் படைத்த நாள் முதல் இன்று வரை காலம் காலமாக கடவுள் எவர் ஒருவருடைய சுதந்திரத்திலும் கை வைப்பதில்லை. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், கடவுள் உங்கள் முன் நீரையும் நெருப்பையும் வைக்கின்றார், நல்லதையும் கெட்டதையும் வைக்கின்றார். தேர்ந்தெடுப்பது நம்முடைய முடிவாகும், தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியம் நம்மை சார்ந்ததாகும். ஆகவேதான் கடவுள் நமக்கு சரியானவற்றையும் காண்பிக்கின்றார், கெட்டவற்றையும் காண்பிக்கின்றார். சரியானதை செய்கின்ற பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களையும் சொல்கின்றார், கெட்டவற்றை செய்வதனால் அதன் வழியாக கிடைக்கக்கூடிய விளைவுகளையும் நமக்கு காண்பிக்கின்றார். காலம் காலமாக சொன்னாலும் ஒவ்வொருவரும் கடவுளுடைய அந்த வார்த்தையை நாம் உணர்கின்றோம், ஒவ்வொரு திருப்பலிலும் கடவுளுடைய வார்த்தையை உத்திரைக்கின்றோம். ஆனால் அதனை செயல்படுத்துவதிலே தாமதம் அடைகின்றோம், அதே போல கலைப்படைகின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்றால் எல்லா காரியங்களையும் தன்னுடைய தான் வாயிலிருந்து வரக்கூடிய சொல்லையும் சரி, அவருடைய செயல்பாடுகளையும் சரி, அந்த வாழ்வையும் சரி கடவுளுக்கு ஏற்ற முறையில் இறுதி வரை இருக்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். அதனால்தான் தந்தையான கடவுள் எப்பெயருக்கு மேலான பெயரை கொடுத்து இயேசுவை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றார். இன்றைய நாளிலே நாம் நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாம் நம்முடைய வாழ்வில் கலைகளாக இருக்கின்றோமா, அல்லது இயேசுடைய வார்த்தைகளை விதைகளாக ஏற்றுக்கொண்டு அந்த விதைகளுக்கு ஏற்ப பலன் கொடுக்க நாம் எண்ணுகின்றோமா என்பதை நாம் அனைவருமே இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே நம்மில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த தாக்கம் மற்றவர்களே ஏற்பட்டு நேர்மறையான தாக்கமாக இருக்கின்ற பொழுது நாமும் கடவுளுடைய அந்த செய்தியை, விண்ணரசை மற்றவர்களுக்கும் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் பரப்புகின்றோம்
என்பதை இந்த நாளின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருமே கொடுக்கின்றார். ஆகவே நாம் நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து நம்முடைய வாழ்வில் கடவுள் கண்முன்பாக கலைகளாக இருப்பவற்றை கலைந்தெறிந்துவிட்டு விதைகளாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் உள்ளத்தில் இருத்தி அதை வாழ்வாக்கி இறைவனுக்கு இந்நாள்மை ஏற்புடையவர்களாக மாறி அந்த இறுதி தீர்ப்பின் போது நல்ல பலனை கடவுளுடைய அரியணையின் பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய பேரை நாம் பெற வேண்டும் என்று திருப்பலிலே மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நல்ல விதைகளாக விதைகளின் பல மடங்காக நாம் விளைச்சலை கொடுக்க நாம் நம்முடைய மன்றாட்டுகளின் தேவைகளையும் ஆண்டவர் பாதம் எடுத்துரைத்து மன்றாடுவோம். அன்பு தந்தையே, என் இறைவா, ஞான வழியில் எங்களை வழிநடத்திச் செல்லும் என் பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள் மற்றும் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் உமக்கு சாட்சியாக வாழும்போது ஏற்படும் போராட்டங்களில் அவர்களுக்கு மன உறுதியையும் உடல் நலத்தையும் தந்து உமக்கு சாட்சிய வாழ்வு வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மருத்துவரே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள குடும்பங்களிலும் மருத்துவமனைகளிலும் குறிப்பாக கொரோனா தொற்று நோயால் அவதிப்படும் மக்கள் நீர் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசரே என் இறைவா, என் நாட்டு தலைவர்களை உன் பாதம் வைக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தம்மை நம்பியிருந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய நல்மனதை தந்தருள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ நாங்கள் உடன் எழுப்பியுள்ள அனைத்து மன்றாட்டுகளையும் ஆசீர்வதித்தருளும். இதோ உமது முன்னிலையிலே நாங்கள் கலைகளாக அல்லாமல் நல்ல விதைகளாக பலன் கொடுக்கக்கூடிய விதைகளாக எங்களை மாற்றியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா
வழிவகுத்தார். தந்தையே அவர் உம்மிடம் முன்னே வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் கணிகளோடும் புனிதரின் பெருந்தர்களோடும் நாம் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றே பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தேவர் தூய்மை அனைத்திற்கும் வார்த்தைகளை தூயாமை ஒழிந்து எங்கள் ஒவ்வொருவரையும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவரே கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நோக்கி நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிலருக்கெடுக்காமல் கூறினார். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையெழுத்தப்படும் என் உடல். அவனமே இரவுகளை அறிஞர் கிண்ணத்தை விழுந்து மீண்டும் அவர் நன்றி குறித்து அமைச்சர்களுக்கு அளித்தாமல் கூறினார். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் பின்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் செய்யப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். அதே தூய ஆவியானவரோடு சேர்க்க வேண்டும் என தாழ்வுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுடைய ஆயர் தாமஸ் பால்சாமி எல்லா திருநிலையினர் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செல்வோம். மேலும் மேற்கொள் எதிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து இறக்கத்துடன் உங்கள் திருமுக ஒளியில் ஏற்றுள்ளோம். பாவிகளாகி எங்கள் அனைவரும் மீது இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவர்கள், இவ்வுலகில் மூத்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாம் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமருள உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 101 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உன் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஆண்டவரே, விண்ணகம் வரை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்றுநோய் கிருமியின் நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையின் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவில் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்துக்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ்
நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்திரளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் ஆட்சியப்படுத்தி வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.